நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வாத செகண்ட் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 2024 எக்ஸாமுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட், எப்படி படித்து நல்ல மார்க் எடுக்கிறது, பாஸ் ஆகிடலாமாங்கிறவங்க எப்படி பாஸ் ஆகலாம், நான் நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி நிறைய மார்க் எடுக்கலாம், அந்த டிப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். செகண்ட் பேப்பருக்கான போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் நவீன் ஹிந்தி வியாக்கரன், ஹிந்தி கிராமரை பற்றி வந்திருக்கு. அதிலிருந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஹிந்தி நிபந்த சங்கலன், அதாவது இந்த ஹிந்தி நிபந்த சங்கலன் அப்படிங்கிறதுலேருந்து ஜென்ரல் எஸ்ஸேஸ், நிபந்த அப்படின்னாலே கட்டுரைகள், ஜென்ரல் எஸ்ஸேஸு, ஜென்ரல் டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. அது புக்கில் உள்ளது மாதிரி தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம ஓனாக கூட எழுதிக்கலாம். தேர்ட் ஒன் விவகாரிக் ஹிந்தி, செயல்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஹிந்தி, ஹிந்தியை நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிற கிராமர் சம்மந்தப்பட்ட எல்லா டாபிக்ஸும் இதில் இருக்கும். ஃபோர்த் ஒன் அனுவாத் அபியாஸ், டிரான்ஸ்லேஷன், இது எல்லாமே சேர்த்து தான் செகண்ட் பேப்பரில் கேட்குறாங்க. இப்போ நம்ம செகண்ட் பேப்பரோட மாடல் கொஷின் பேப்பரில் ஒவ்வொரு ரோமனுக்கும் எத்தனை மார்க்ஸு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்கள், கின்கி சார் பிரசனோக்கே உத்தர் லிக்கியே, இது கிராமர் டீட்டெயில்ஸு. மொத்தம் 7 கொஷின்ஸ் கொடுத்து 4 எழுத சொல்கிறாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 மார்க்ஸு. கட்டாயமாக நமக்கு ஒரு லாங்குவேஜுங்கிறதுல கிராமர் தெரிஞ்சிருக்கணும். அதனால் இந்த கொஷின்ஸெல்லாம் நீங்கள் நல்ல அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இது மொத்தம் 7 கொடுத்து 5 கேட்கும்போது 20 மார்க்ஸ்க்கு வருது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் நிறைய பார்ட்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் சுத்த கீஜியே, சுத்த கீஜியேங்கிறது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், அதை நம்ம கரெக்ட் பண்ணி எழுதுறது. 5 மார்க்ஸுக்கு அது வருது. சூச்சனாக்கி அனுசார் பதிலியே, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ப்ராக்கெட்டில் அந்த சென்டென்ஸில் நம்ம என்ன செய்யணும், இதை ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸாக மாற்றணுமா, இல்லை 2 சென்டென்ஸ் தனித்தனியாக இருக்கிறத சேர்த்து எழுதணும், இந்த மாதிரி என்ன நம்ம கொஷினை கொடுத்துட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 5 மார்க்ஸுக்கு இதுக்கெல்லாம் இந்த சுத்த கிஜியே, அப்புறம் சூச்சனாக்கே அனுசார் பதிலியேக்கெல்லாம் சாய்ஸே கிடையாது. நம்ம நல்லா படித்து தரவு பண்ணியிருந்தோம்னா இந்த இதில் இருந்தெல்லாம் இந்த மார்க்ஸ் அப்படியே எடுத்துட முடியும். அடுத்து லிங்க் பதிலியே, நம்ம மத்தியமால இருந்தே லிங்க், அதாவது ஜெண்டர், அதை நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இதை 10 கொடுத்து சாய்ஸே இல்லாமல் எல்லாத்தையுமே எழுத சொல்கிறாங்க. இதுக்கு 5 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு வச்சன் பதிலியே, அதுவும் இப்படி தான், சாய்ஸ் கிடையாது, 10 கொடுத்து அப்படியே எழுத சொல்லுவாங்க. அதுக்கும் 5 மார்க்ஸு. லிங்க் பதிலியே, வச்சன் பதிலியே. அதுக்கப்புறம் ஜென்ரல் எஸ்ஸேஸ் தேர்டு ரோமனில் வருது. அது ஒரு 4 எஸ்ஸே கொடுத்து நமக்கு எனி 1 எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் 2 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 5th ரோமன் இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை ஷார்ட் பண்ணி எழுதுறது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன், ஹிந்தி டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு ரோமன்ஸும் செகண்ட் பேப்பரில் கேட்கப்படுது. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டை பார்க்கலாம். விஷாரத் பூர்வாது செகண்ட் பேப்பர் ஆகஸ்ட் 2024 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா கிராமர் டீட்டெயில்ஸ் கிராமர் கொஷின் ஆன்சர்ஸ். சந்தி கிசே கஹते हैं, செகண்ட் ஒன் व्युत्पत्ति की दृष्टि से, நான் ஃபுல்லாக கொஷினை எழுதலை, ஸ்டார்டிங் மட்டும் எழுதியிருக்கேன். தேர்ட் ஒன் संज्ञा किसे कहते हैं, फोर्थ ஒன் विशेषण किसे कहते हैं, फिफ्थ लिंग किसे कहते हैं, सिक्स्थ भूतकाल किसे कहते हैं, 7th कारक किसे कहते हैं, 8th वन क्रिया किसे कहते हैं, 9th वन प्रयोग की दृष्टि से. இந்த மாதிரி 9 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது 9ஐயும் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் கையில் 20 மார்க் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இந்த கிராமர் டீட்டெயில்ஸை யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஒன்றும் இல்லை, இப்போ சந்தினா அதுக்கு என்ன டெஃபனிஷனோ அதை நல்லா மெமரி பண்ணிவிட்டு அதோட வகைகள் அதை மட்டுமாவது எழுத ட்ரை பண்ணுங்கள். இந்த ரோமன் அப்படியே டஃப்பான ரோமன் அப்படியே விட்டுறாதீங்க. இதை அட்டன் பண்ணும்போது தான் நமக்கு மார்க் கிடைக்கும். பட் கிராமர் ரோமன்லாம் நீங்கள் ஓனாலாம் எழுதக்கூடாது, அதில் என்ன டெஃபினிஷன் இருக்கோ அதை கரெக்டாக அப்படியே எழுதணும், அப்போ தான் மார்க் கிடைக்கும். செகண்ட் ரோமன் சுத்த கீஜியே, சுத்த கீஜியேனா ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு சின்ன சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு ஹை இருக்காது, இல்லை கீக்கு பதிலாக நம்ம கோவாக மாற்ற வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன, அதாவது சுத்த கீஜியேனாலே கரெக்டு சென்டென்ஸ், அதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்ணி எழுதுகிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டென்ஸ் நம்ம கைடில் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 சென்டென்ஸ்னு தரவு பண்ணிங்கன்னா கூட இதிலலாம் இம்பார்ட்டனே கொடுக்க முடியாது.
இதில் ஒரு நாளைக்கு 10ன்னு நீங்கள் தரோ பண்ணிவிட்டு ஒரு 5 டேஸில் சுத்த கிஜியை அந்த டோட்டலாக எல்லாத்தையுமே படிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு, அதாவது அந்த சுத்த கிஜியிலேருந்து ஒரு 5 டெஸ்ட்டு எழுதி பார்த்து எப்படி கேட்டாலும் எழுதிடுற மாதிரி ரெடியாக இருந்தீங்கன்னா உங்கள் கையில் 5 மார்க்ஸ் இருக்குது. அடுத்தது ஆங்கிற ரோமன் सूचना के अनुसार बदलिए. सूचना के अनुसार बदलिए அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, ப்ராக்கெட்டில் அதை பேசிவ் வாய்ஸாக மாற்றுங்க, அப்புறம் சென்டென்ஸை கம்பைன் பண்ணி எழுதுங்க அப்படிலாம் கொடுப்பாங்க. 5 சென்டென்ஸ் வரும். ஒரு மாடலுக்கும் ஒரு 12 சென்டென்ஸாக புக்கில் இருக்குது. அப்போ 5 மாடலுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 12 சென்டென்ஸஸ், டோட்டலி 60 சென்டென்சஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம தரோவாக நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு நாளைக்கு இந்த வாட்சிய பதிலே அதை மட்டும் நல்லா தரோ பண்ணுங்கள். அடுத்த நாள் வந்து வாக்கிய ஜோடியையே தரோ பண்ணுங்கள். இது எல்லாமே மத்தியமாலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டாப்பிக்காக நல்லா தரோ பண்ணிவிட்டு அதில் ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டோம்னா நிச்சயமாக அந்த 5 மார்க்கும் நம்ம கையில். அடுத்து லிங்க் பதிலியே. லிங்குனாலே லிங்கா வச்சனா கேட்டிருக்கு, அதாவது லிங்குக்கு போய் வச்சனோட ஆன்சர் எழுதுறது, வச்சனுக்கு போய் லிங்கோட ஆன்சர் எழுதுறது. இந்த மாதிரி தான் எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ லிங்க் அப்படின்னா ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் உள்ள, நான் சும்மா ஒரு க்ளூ மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். லடுக்கானா லடுக்கி, ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் உள்ள லிங்க், அதை தான் நம்ம எழுத போகிறோம். மோஸ்ட்லி அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் லடுக்கி, இதெல்லாம் பத்தினி, அந்த மாதிரி சவுண்ட்லேயே தான் வரும். அதான் ஆண் பால் கேட்டு நம்மளை பெண் பால் எழுதணும்னா அந்த சவுண்ட்லேயே தான் ஆன்சர்ஸ் வரும். இப்போ நௌக்கர் நௌக்கராணி, ஷேர்னி, இந்த மாதிரி தான் வரும் லிங்குக்கு. இதே பச்சன்னா நம்ம இங்கிலீஷில் எழுதுகிற சிங்குலர் ப்ளூரல். இப்போ பச்சானா பச்சே, லடுக்கேனா லடுக்கே, அந்த சவுண்ட்லேயே தான் ஆன்சர்ஸ் மோஸ்ட்லி வரும். அப்போ பச்சன் அப்படின்னாலே சவுண்டில் ஆன்சர்ஸ் வரும், லிங் அப்படின்னாலே சவுண்டில் ஆன்சர்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு க்ளூவை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கட்டாயமாக எழுதி ஆகணும். ஆன்சர்ஸை மாற்றி எழுதிட்டிங்கன்னா அந்த மார்க் அப்படியே போயிடும். ஒரு சின்ன மிஸ்டேக், அது எழுத போகிறது இப்போ பதின்னு கேட்டிருப்பாங்க, நம்ம பத்தினி தான் எழுதணும். இதில் போய் நம்ம பாவுக்கு துணக்கால போட்டோம் அப்படின்னா அப்படியே தப்பாயிடும். ஸோ இதையுமே நீங்கள் கொஷினை எல்லாத்தையும் எழுதிட்டு இம்பார்ட்டன் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. கொஷினை எல்லாத்தையுமே நோட்டில் எழுதி பல முறை திரும்ப நல்லா எழுதி பார்த்து ஒரு நாளைக்கு நீங்கள் 10ன்னு நீங்கள் வந்து உங்கள் டைம் டேபிளில் வச்சுக்கிட்டாலே போதும். அந்த 10 நல்லா தரோ பண்ணுறீங்க, அடுத்து 10 டோட்டலி எல்லாத்தையுமே நல்லா தரோ பண்ணிவிட்டு அதில் நிறைய டெஸ்ட்டை எழுதி பார்க்குறது. இந்த மாதிரி தான் இந்த லிங்கு வச்சோன்னா 5 மார்க்ஸு. இப்போ நான் சொன்ன இந்த சுத்த கிஜியே, सूचना के अनुसार बदलिए, லிங்கு பதிலியே, வச்சன் பதிலியே, இந்த 4 டாபிக்ஸ்லையும் 20 மார்க்ஸ் வந்தது. ஒரு பேப்பரில் 30 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் மார்க்கு. இந்த 20 மார்க்ஸை நீங்கள் நல்லா தரோ பண்ணி நம்ம வந்து கிராமர் டீட்டெயில் அந்த அளவுக்கு எல்லாரும் சரியாக எழுதிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. இந்த 4 ரோமனையாவது நல்லா தரோ பண்ணிங்கன்னா 20 மார்க்ஸ் உங்கள் கையில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிராமர், அதாவது ஜென்ரல் எஸ்ஸே நார்மலாக நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம எஸ்ஏஸ் எல்லாம் படித்து பழக்கம். இது வந்து ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இல்லை, நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இந்த நாளையும் சொல்கிறோம். ஏன்னா ஜென்ரல் டாபிக்ஸ் கொடுத்தா உங்களுக்கு எழுத தெரியுதா, ஹையர் கிளாஸ் வந்துட்டீங்க, ஜென்ரலாக ஒரு டாபிக் கொடுத்தா எழுத தெரியுதான்னு எதை வேணாலும் கேட்பாங்க. இருந்தாலும் இந்த 4லேருந்து கட்டாயமாக 1 வந்துடும். இதில் நீங்கள் ஒரு சாய்ஸ் மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை படிப்போம்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நான் கொடுத்துருக்க இந்த 4ஐயுமே நல்லா தரோ பண்ணால் தான் இந்த ரோமனை அட்டன் பண்ண முடியும். भारत की शिक्षा प्रणाली, पुस्तकालय की उपयोगिता, भारतीय समाज में नारी, वन संरक्षण महत्व, இந்த 4 ஜென்ரல் டாபிக்ஸையும் நல்லா தரோ பண்ணிக்கங்க. நிச்சயமாக 1 வந்துடும். இது வந்து 15 மார்க்ஸுக்கு வருது, இதையும் நல்லா தரோ பண்ணி வச்சுக்கணும். எப்படியும் இதுலேருந்து ஒரு 8 மார்க்ஸாவது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டோட்டலில் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது 4th ரோமன் வந்து லெட்டர் ரைட்டிங். இதில் டோட்டலி 10 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் 1,5 தவிர நீங்கள் வந்து மற்ற 8ஐயும் நல்லா தரோ பண்ணிக்கங்க. லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன மெத்தடில் எழுதணும், எடுத்தவொடனே டேட்டை போடணுமா, ஃப்ரம்மா டூவா, ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு டைப்பாக இருக்குங்களா. ஒரு லீவ் லெட்டர்னால் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஆஃபீஸ்க்கு இல்லை புக்கு ஆர்டர் பண்ணுறது, இல்லை வேலை கேட்டு எழுதுறது, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்மளோட பார்சல் லேட்டாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணி எழுதுறது, இந்த மாதிரி மெனி கைண்ட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. அதோட ஃபார்மெட் என்னன்னு முதல்ல நல்லா இந்த லெட்டரை இப்படி தான் எழுதணும்னு சொல்லி அந்த ஃபார்மெட்டை மைண்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன விஷயம் எழுத போகிறோம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம்
கிராமரை தெரிஞ்சுக்கிட்டு ஓனாக எழுத பழகிக்கங்க. லெட்டர் ரைட்டிங்கை இதுனா ரொம்ப அப்படியே மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓனாக எழுதி ட்ரை பண்ணுங்கள். லெட்டர் ரைட்டிங்லேயும் நல்ல மார்க் எடுத்துடலாம். ஈஸியான ரோமன் தான். இப்போ இதோட நீங்கள் வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இதெல்லாம் நம்ம படித்து எழுதிடலாம் அப்படிங்கிற ரோமன்ஸ் இந்த பேப்பரில் அவ்வளோதான். 4 ரோமன்ஸ் தான். ஃபஸ்ட்லேருந்து 4 ரோமன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம 70 மார்க்ஸ் கவர் ஆகுது. நம்மளாக படித்து எடுக்கக்கூடிய ரோமன். இப்போ 5th ரோமன் ப்ரிசிஸ் ரைட்டிங் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க. அதுக்கு ஒரு டைட்டில் வச்சுட்டு நம்ம ஷார்ட் பண்ணி எழுதணும். இதில் வந்து 10 இருக்குன்னா நீங்கள் 10ஐயுமே படித்தாகணும். அடுத்து 6th ரோமன் டிரான்ஸ்லேஷன், ஹிந்தி டு இங்கிலீஷ் பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதை நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 பேராகிராஃப்ஸ் வரும். அப்படியே ஒரு லெசனை கேட்பாங்களா எக்ஸாம்லான்னு கேட்டால் கிடையாது. அந்த எந்த இடத்துலேருந்து வேணாலும் கேட்பாங்க. ஒரு லெசனோட நடுவில் உள்ள அந்த பேராகிராஃபாக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட்டு பேராகிராஃப், இல்லை லாஸ்ட் பேராகிராஃப்னு எந்த பேராகிராஃபை வேணாலும் கேட்பாங்க. அதுனா ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் லெசனையும் வாசித்து பார்த்து அதோட கான்செப்ட் என்னன்னு மைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம அது ரிலேட்டடாக இப்போ நம்ம வந்து இப்போ அக்பரை பற்றி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இருக்குன்னா அதை படித்து அந்த ஸ்டோரியை மைண்ட் பண்ணி வச்சுட்டு அக்பர்னு நீங்கள் டிரான்ஸ்லேஷனில் பார்த்துட்டாலே அந்த ஸ்டோரியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு யோசித்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரான்ஸ்லேஷனாக வாசித்து கூட யாரும் பார்க்குறதில்ல. அதனால தான் அதில் மார்க்கே வரமாட்டேங்குது. அடுத்தது இங்கிலீஷ் டு ஹிந்தி, இங்கிலீஷில் தமிழில் எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. நான் அப்படி தான் சொல்கிறேன். நமக்கு புரிகிற லாங்குவேஜில் முதல்ல நல்லா வாசித்து பாருங்கள். அப்புறம் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு வாசிச்சு பாருங்கள். அதில் எவ்வளோ நியூ வேர்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ சயின்ஸ்னால் அதுக்கு எப்படி ஹிந்தியில் எழுதுறது, சயின்டிஸ்ட்னால் ஹிந்தியில் எப்படி எழுதுறது, இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் ஓனாகவே டிரான்ஸ்லேட் பண்ணி பழகுங்க. அந்த ரோமன்லாம் அப்படியே டச்சே பண்ணாமல் விட்டுறாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் என்ன பண்ணி வைக்கிறாங்கன்னா, இப்போ இங்கிலீஷில் கொஷின் பேப்பரில் இங்கிலீஷில் கொடுத்துருக்கத இந்த 6th ரோமனோட கொஷினை 7th ஆன்சராகவும், 7th கொஷினை 6th ஆன்சராகவும் இந்த மாதிரிலாம் எழுதி வைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. அப்படியே அந்த மார்க்கெலாம் போயிடும். கொஞ்சமாவது முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 2 மார்க்ஸாவது போடுவாங்க. இப்படி பண்ணிட்டோம்னா அப்படியே நம்ம தப்பாயிரும். ஸோ இதில் நீங்கள் 4th ரோமன் வரைக்கும் தான் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளாக படித்து மார்க் எடுக்கக்கூடியது. அந்த 70 மார்க்ஸை நல்லா தரோ பண்ணி எழுதி பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த செகண்ட் பேப்பரில் நல்ல மார்க்கோ அல்லது பாஸ் மார்க்கோ எதாக இருந்தாலுமே எடுக்க முடியும். அதை தாண்டி கீழே இருக்க அந்த 3 ரோமன்ஸும் ஓனாக எழுதக்கூடிய ரோமன்ஸோட மார்க் கட்டாயம் வருங்கிறது நிச்சயம் கிடையாது. ஸோ 70 ரோமன்ஸை திரும்ப திரும்ப படித்து எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல மார்க் எடுங்க. தன்யவாத்.